வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வசம் இருந்த இலாக்காக்களை இனி நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் கவனித்துக் கொள்வார் என்றும், கேபினெட் அதாவது அமைச்சரவை கூட்டங்களுக்கு அவரே தலைமை வகிப்பார் என்றும் தமிழக ஆளுநர் பொறுப்பு திரு வித்யாசாகர் ராவ் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறார். அதே செய்திக்குறிப்பில் ஆஸ் அட்வைஸ் ஆஃப் என்று முதலமைச்சரின் ஆலோசனைப்படி இந்த மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் நீண்ட நாட்களுக்கு சிகிச்சை பெற வேண்டும் என்கிற அறிவிப்பு வெளியானது முதலே ஒரு மாற்று ஏற்பாடு தமிழக அரசை வழிநடத்த செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது. பொறுப்பு முதலமைச்சர், இடைக்கால முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என பல யோசனைகள் சொல்லப்பட்டு வந்த தருணத்தில் ஆளுநரின் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆளுநரின் இந்த அறிவிப்பை பலரும் வரவேற்றிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் குறித்து ஐயங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு கருணாநிதி வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் இந்த ஏற்பாட்டை வரவேற்கும் அதே சமயத்தில் ஐயங்கள் ஏற்படாமல் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இதுபோன்ற ஏற்பாடுகளை வரவேற்றாலும் தமிழகம் போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொறுப்பு ஆளுநர் நிர்வகிப்பது எப்படி சரியாக இருக்கும், ஏன் ஒரு முழுநேர ஆளுநரை நியமிக்க கூடாது, நியமிப்பதில் ஏன் தாமதம் என்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஆளுநர் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு முதல் இன்றைக்கு முழுநேர ஆளுநர் வேண்டும் என்று எழுந்திருக்கக்கூடிய கோரிக்கை வரை இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எழுப்பப்படக்கூடியவையா அல்லது அரசியலுக்காகவா என்கிற அடிப்படையில் இன்றைய நேர்பட பேசாமல் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு வைத்தியலிங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு செல்வம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ரவிக்குமார் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி ஆகியோர் நமது அரங்கத்தில் இணைகின்றனர். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு SR சேகர் நமது கோவை அரங்கத்திலிருந்து நம்மோடு இந்த அமர்வில் இணைகிறார். இவர்களை வரவேற்று இந்த விவாதத்தை தொடங்குகிறேன். திரு வைத்தியலிங்கம், உங்களுடன் தொடங்குகிறேன். இந்த கோரிக்கையை முதல் திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பியிருந்தது. வரவேற்பும் கிட்டத்தட்ட உங்களிடமிருந்து முதல்ல வந்திருக்குன்னு புரிந்து கொண்டால் கூட உங்களுடைய பொருளாளர் அதை வரவேற்றிருக்கிறார், உங்கள் கட்சி தலைவர் அதை வரவேற்றாலும் அவர் அறிக்கையினுடைய இறுதி பத்தியில ஐயங்கள் ஏற்படாமல் இல்லை அப்படின்னு முடிச்சிருக்காரு. அவர் அந்த அறிக்கையை முடித்திருக்கிறார், ஆனால் அடுத்த கட்ட விவாதத்தை தொடங்கி இருக்கிறார். இது எந்த அடிப்படை? தெளிவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். கலைஞருடைய அறிக்கையை கவனமாக பார்த்தால் அவர் எந்த இடத்திலும் முதல்வருடைய உடல்நிலையை பற்றிய விமர்சனமோ அல்லது எதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோ எதுவும் அதில் இடம்பெறவில்லை என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னால் விவாதிக்க சென்சிட்டிவா இருக்கிறதுனால முதல்வருடைய உடல்நிலையை நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் அல்லது எதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள்லாம் இல்லை, அது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது மருத்துவமனை அறிக்கை போதும். எனவே அது விவாதத்திற்கு அப்பாற்பட்டது, அதை நாம் விவாதிக்கப் போவதில்லை. ஆனால் அதன் காரணமாக அரசியல் கடமைகளிலிருந்து நழுவக்கூடாது என்ற அந்த எச்சரிக்கை உணர்வு கலைஞருடைய அறிக்கையில தெளிவாக இருக்கிறது. இந்த அரசியல் சட்டத்தினுடைய 166 பிரிவு 3 கீழ் ஆளுநர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் பிரச்சனைக்குரிய ஒரே வாசகம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் என்ற ஒரு வாசகம் தான். அந்த 166(3) பிரிவை பார்த்தீங்கன்னா அதுல விகிதானுசாரப்படி ஆளுநர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றை பொறுத்து அவர் அறிக்கை வெளியிடலாம் என்று இருந்தாலும் எந்த இடத்திலும் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் என்று செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்திலும் இல்லை. எனவே ஏன் இந்த வாசகத்தை இவர் பூத்துகிறார் என்ற பொழுதுதான் ஒரு கேள்வி எடுக்கிறது. கலைஞர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஆளுநர் வந்தார், மத்திய அமைச்சர்கள் வருகிறார்கள், பிற மாநில முதல்வர்கள் வருகிறார்கள், எவரும் இதுவரை முதல்வரை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இல்லை. 10ஆம் தேதி ஒரு சில வார்த்தைகள் பேசினார் என்ற ஒரு செய்தி கூட மருத்துவமனையினால் சொல்லப்படவில்லை. இந்த நிலையிலே ஆன் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் என்று ஆளுநர் சொல்கிறார் என்று சொன்னால் அது எப்போது, எப்படி, எந்த விதத்தில், எந்த ரூபத்தில் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்கிறது. வதந்திகளை பரப்பக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு எப்படி நியாயமானதோ சட்டப்படி சரியானதோ அதைவிட முக்கியமானது வதந்திகள் பரவ அனுமதிப்பதும் கூடாது. எனவே இவர் நல நிலையில் தான் இருக்கிறார் என்ற ஒரு பதில் கிடைத்து விட்டால் வதந்திகள் பரவுவதற்கு முகாந்திரமே இல்லாமல் போகும். தினசரி ஒன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா இவர்கள் தவறான போக்கை கை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு
இவர்கள் எம்ஜிஆர் காலத்திலே செய்த முன் உதாரணத்தை ஏன் இவர்கள் கடைபிடிக்கவில்லை என்ற கேள்வி எழுகிறது. எம்ஜிஆர் காலத்திலே ஆளுநர் குரானா அவர்கள் நெடுஞ்செழியனுடைய ஒரு அறிவுரை கடிதம், அவருடைய எம்ஜிஆருடைய பிரைவேட் செக்ரட்டரியுடைய லெட்டர் ரெண்டையும் வச்சு அந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா அதை எடுத்துக்கிட்டு 25/10/84 அரசு நோட்டிபிகேஷனா வெளியிட்டு அதிலே 14 சப்ஜெக்ட நெடுஞ்செழியனுக்கு எல்லாம் அலோகேட் பண்ணி அவர்கள் செயல்படலாம் என்று அறிவிக்கிறார். இது அந்த நடைமுறை ஏன் இப்பொழுது பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சட்டமன்றம் கூடல, அந்த அதிமுக சட்டமன்றம் கூடி ஒரு தீர்மானம் முடிவெடுத்து அதை ஆளுநரிடம் சொல்லியிருக்கலாம். இந்த நடைமுறைகளை எல்லாம் செய்யாமல் இவர் ஏதோ ஒரு முதலமைச்சருடைய விருப்பப்படிதான் இந்த ஏற்பாடு என்கிற போல ஒரு தோற்றத்தை அளிக்கிறதுக்கு வாழ உடன்பட்டிருக்க வேண்டுமா? இந்த கேள்விதான். நீங்க வழக்கறிஞர், சட்ட விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் கூட நான் இதை முன்வைக்கிறேன். இந்திய ஜனநாயக அமைப்பில் இது போன்ற ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல விதிகள், மரபுகள் ரெண்டு விஷயம் இருக்கு. நீ விதிகள்ல ரொம்ப கடுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்றுக்கொண்டாலும் சில மரபுகள்ல சில புரிதல்கள் அடிப்படையில் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து உங்கள் கோரிக்கை தான் ஒரு தலைவர் வேண்டும், இதை வழிநடத்துவதற்கு ஒரு லீடர் வேணும் அப்படிங்கும் போது முடித்துக் கொள்ளாமல் அதுக்கு அடுத்த கட்டத்தை நீங்க ஒரு கேள்வி எழுப்பும் போதுதான் அங்க வதந்திகள், புரளிகளுக்கு அது வழிவகுக்கும். அதாவது இந்த போர்ட்போலியோஸ் அலோகேஷனை பத்தியோ அந்த ஏற்பாடுகளை பத்தியோ நாங்க எதுவும் சொல்லல. தளபதி அவர்கள் தெளிவா வரவேற்கிறோம் சொல்லிட்டாங்க. அநேகமாக எல்லா கட்சிகளுமே வரவேற்று தங்கள் கருத்தை சொல்லிவிட்டார்கள். எனவே இந்த ஏற்பாட்டை நிர்வாக சிக்கல் ஏற்படாமல் அரசு செல்ல வேண்டும், இயங்க வேண்டும் என்பதற்காக செய்ய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது வேறு. ஆனால் அந்த அறிக்கையில், ஆளுநர் அறிக்கையில் இருக்கிற அந்த ஒரு வாசகம், ஆன் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் என்ற வாசகம் தருகிற மறைமுக பொருள் என்ன என்று மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? அதற்கு அதுதான் முக்கியம். அதை தெளிவுபடுத்த வேண்டியது யார்? ஆளுநர் தான். இல்ல, அந்த அடிப்படையில் அவர் ஆளுநரை நோக்கி இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. ஆளுநருக்கு முன்பாக அமைச்சர்களுக்கு, அதிமுகவினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கு அந்த உரிமையும் அந்த கடமையும் இருக்கதை உணர்ந்திருக்கீங்களா? இல்ல, ஒரு 4 நாளைக்கு முன்னால மேதகு ஆளுநர் அவர்கள் சீஃப் செக்ரட்டரிய, தலைமைச் செயலாளரையும் மூத்த அமைச்சர் பெருமக்களையும் அழைத்து விவாதித்திருக்காங்க. அது அம்மா மாண்பு முதலமைச்சர் அவர்களே அப்பல்லோ மருத்துவமனையில் ஆளுநர் பார்த்துட்டு போய் அன்றைக்கு மாலையே மூத்த அமைச்சர்களையும் தலைமைச் செயலாளரையும் அழைத்து விவாதித்திருக்காங்க. இல்லை, என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, the right to privacy of the patient is absolute. முதல்ல அதை தள்ளிடுவோம். அதை நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அம்மா ஒரு சிசியூல இருக்காங்க, எல்லாரையும் உள்ள அனுப்பிட முடியாது. நீங்க அதனால அதை விட்டுருங்க. இப்போ என்ன விஷயம்னா, இதுல ஒரே ஒன்று கொஸ்டின் பண்றீங்க. the arrangement has been made as per the advice of the chief minister சொல்றாங்க. honorable chief minister அவர் சொல்றாரு, கவர்னர் சொல்றாரு. கவர்னர் சொல்றது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் முதலமைச்சருடைய அறிவுரையை, கவர்னருடைய நம்பிக்கை, கவர்னர் நம்புகிற அளவிற்கு முதலமைச்சருடைய ஆலோசனை அல்லது அது விருப்பம், அது கவர்னர் நம்புகிற அளவிற்கு முதலமைச்சரிடத்தில் இருந்து வந்திருக்குதுன்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க இதை நீங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணீங்கன்னா இதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது கவர்னர். இதுல நீங்க நாம உட்கார்ந்துட்டு இதுல கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இதுல ஒன்றும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்ல, என்ன விஷயம்னா, மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகுந்த ஒவ்வொரு நாளுமே அதிகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். மருத்துவத்துறையில் மருத்துவர் இன்னொன்று, அதை மெடிக்கல் புல்லட்டின் யார் கொடுக்க முடியும்னா ஹாஸ்பிட்டல் தானே கொடுக்க முடியும், வேற எல்லாரும் சொல்லிட முடியாது. அதாவது அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கிற இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியா வைக்கும் போது மறுபடியும் உதாரணங்கள் அங்கிருந்து எடுக்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் உடல்நலம் பாதித்து அப்பல்லோ மருத்துவமனை தினசரி அப்போதைய அமைச்சராக இருந்த திரு ஹண்டே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறாரு, உடல்நிலை குறித்து விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அது அரசின் அதிகாரப்பூர்வ விளக்கமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அப்பல்லோ மருத்துவமனையின் அறிக்கை மட்டுமே வந்து கொண்டிருக்கும் போது ஏன் அரசு சொல்ல நியாயமானது? இன்னொன்னு கேளுங்க சார், அதாவது அரசாங்கம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் போது சொல்லுவாங்க. இப்போதைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில அம்மா ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, சிகிச்சையில் இருக்காங்க. அப்பல்லோ மருத்துவமனை யாரு சிகிச்சை கொடுக்கிறார்களோ அந்த மருத்துவமனையினுடைய பொறுப்பான மருத்துவர்கள் சொல்றாங்க. இன்னும் கூட இன்னொன்னு சொல்றேன், மரியாதைக்குரிய அண்ணன் தா பாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், அவங்க போயிட்டு சொல்றாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ, மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ, அவங்க போயிட்டு அம்மா அவங்க முதலமைச்சர் வேகமா ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு, ஸ்பீடி ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு, அவங்க சீக்கிரமா முழுமையாக உடல்நலம் பெற்று வருவாங்க அப்படி சொல்றாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய
நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, எல்லாரையும் அனுமதிக்க முடியாது சார். நீங்க இப்ப கேள்வி என்பது நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறீங்க. கேள்வி என்பது அவரது சிகிச்சை குறித்தோ இல்ல உடல்நிலை குறித்தோ அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறதோ இங்க கேள்வியும் அல்ல, விவாத பொருளும் அல்ல. அதற்குள்ள அரசியல் கட்சிகளும் போகல, நம்மளும் போகல. நம்மளுடைய கேள்வி இங்க வைக்கப்படுற கேள்வி என்னன்னா, ஆர்டிகல் 166 கிளாஸ் 3ல ஆளுநருக்கு டிஸ்கிரிஷன் இருக்குன்னு ஒரு வாதம் இருக்கு, அதுக்குள்ள தனியா பேசிக்கலாம். அப்படியே இருந்தா கூட ஆஸ் அட்வைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சருக்காக கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஹெல்த் புல்லட்டின்ஸ்ல எதுலயுமே அவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிற விவரமோ இவர்களை பார்த்தார் விவரமோ இல்லாத போது கவர்னருக்கு மட்டும் அந்த அட்வைஸ் எங்கிருந்து வந்தது, யார் மூலமாக வந்ததுங்கிறது வெளிப்படையாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை தானே. கவர்னர் நம்பக்கூடிய அளவிற்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான தகவல் மாண்பு முதலமைச்சர் அம்மாவிடமிருந்து கவர்னருக்கு போயிருக்கு, நீங்க எடுத்துக்கிடுங்க. ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் 2009ல அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 45 நாட்கள் ராமச்சந்திரா மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை பெற்றாங்க. அப்பெல்லாம் யாருமே இதை பற்றி கேட்கலையே. நீங்க அன்னைக்கு துணை முதலமைச்சர் கிடையாது, துணை முதலமைச்சர் கிடையாது, தப்பா சொல்லாதீங்க. அன்னைக்கு துணை முதலமைச்சர் கிடையாது, அது அவருடைய மகன் திரு மு.க. ஸ்டாலினை கூட நீங்க வந்து பொறுப்பு முதலமைச்சராகவோ நீங்க இன்னைக்கு சொல்ற மாதிரி அதெல்லாம் வந்து கொடுக்கல. நீங்க ஒண்ணே ஒண்ணு கேளுங்க, நீங்க ஒரே ஒரு செய்தி சொன்னீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 25/10/1984 மரியாதைக்குரிய டாக்டர் நாவலர் அவர்களை பொறுப்பு முதலமைச்சராக அல்ல, அதாவது முதலமைச்சருடைய போர்ட்போலியோ எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிடக்கூடிய அதிகாரத்தை அன்றைக்கு வழங்கப்பட்டதுன்னு சொன்னா, மாண்புமிகு அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அமெரிக்க மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு போறதுக்கு முடிவு செய்யப்பட்டுட்டு, ஆனா அம்மா வந்து இங்க சென்னையில தான் இருக்காங்க, நீங்க அப்படி வந்து நீங்க அம்மா வந்து கேள்வியே பொறுப்பு முதலமைச்சர் இல்ல சார். அங்க நடந்த ஃபார்மேட் என்பது மிக டிரான்ஸ்பரண்டா நடந்து 20 வருஷம் கழிச்சு நம்மால அந்த எவிடன்ஸ் வச்சு பேச முடியுது. அப்படிங்கும்போது இங்க இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி. அப்படிப்பட்ட நான் இன்னும் ஒண்ணு கேளுங்க, இப்ப 20 ஏறக்குறைய ஒரு 19 நாள் ஆயிருக்கு சார். இன்னொரு 10 நாள்ல வந்துருவாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். சரி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆளுநரோட டிஸ்கிரிஷன் நீங்க சொல்றீங்கன்னா இந்த அளவுல புரிஞ்சுக்கிறேன். நம்ம அடுத்த கட்டத்திலயும் பேசலாம். இன்னும் கூட ஆளுநருடைய அதிகாரத்தையே நீங்க சந்தேகப்பட்டு நான் இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, அமைப்புல ஆளுநர் குடியரசுத் தலைவர் வரைக்கும் எல்லாருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே ஓபன் புக்ல இருக்கு. அந்த அதிகாரங்கள் சரியா பின்பற்றப்படுதா பள்ளியான்னு விவாதிக்கும் கடமை எல்லா குடிமக்களுக்கு இருக்கு. நம்ம பேசலாம். அதிகபட்ச ஜனநாயகமே ஆபத்தானதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஜனநாயகத்தை கேள்வி கேட்கும் போதெல்லாம் அதிகபட்ச ஜனநாயகம் இல்ல. இப்போ இன்னும் கூட சமூக ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த உரிமைகள் எல்லாம் தப்பா பயன்படுத்த ஜனநாயகத்தை நோக்கி எப்போதெல்லாம் கேள்வி வைக்கப்படுதோ அப்போதெல்லாம் அதிகபட்ச ஜனநாயகம்ன்றாங்க. அது எது அதிகபட்ச ஜனநாயகத்தை ஆபத்து நோக்கி இவங்க போறாங்களோன்னு சொல்றது எதிர்க்கட்சிகள் வந்து வேண்டும் என்றே திட்டமிட்டு செய்யறாங்க. இந்த இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு உங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேசியிருக்கூடிய அந்த முழு பேட்டியை பார்க்கும்போது அவரும் இந்த ஏற்பாட்டை வரவேற்கிறார், மற்ற விஷயங்களை சொன்னாலும் இந்த ஐயப்பாடுகளை கடந்து அவர் அடுத்த லெவலுக்கு ஏன் ஒரு பொறுப்பு ஆளுநர் அப்படின்னு கேட்கிறார். இந்த தருணத்தில் அந்த கோரிக்கை எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, நீங்க 19 நாள் 20 நாள் வந்து ஒரு முதலமைச்சர் உடல்நலம் குன்றி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு பொறுப்பு முதலமைச்சரா அதுக்கு வேற மாற்று ஏற்பாடு பண்ண முடியும்னு சொன்னால், பண்ண வேண்டும் என்று சொன்னால் 1.5 மாதம் ஆகும் போது ஏன் ஒரு கவர்னரை போடுறது? இப்போ கவர்னரை போடுறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்படியே வந்து ஒரு பொறுப்பு ஒரு இடைக்கால ஏற்பாடாக செய்யணும்னா அண்டை மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆளுநரை தான் வந்து பொறுப்பு போடுவாங்க. பெரும்பாலும் அதுதான் வந்து மரபு. இப்போ நமக்கு வந்து கேரளாவில் நம்ம ஆளுநராக இருக்கார், நம்ம மாநிலத்தை சேர்ந்த திரு சதாசிவம் அவர்கள் முன்னாள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர், நல்லா நம்ம மாநிலத்தை பற்றி எல்லாமே தெரிந்தவர். அவர்கிட்ட கூட கூடுதல் பொறுப்பு, அது ஒரு சின்ன மாநிலம், கூடுதலாக தமிழ்நாட்டை பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் வந்து 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருந்துட்டு மகாராஷ்டிரா, அது இன்னும் ஒரு பெரிய மாநிலம், அந்த பொறுப்பு கூட வந்து இங்க பார்க்கணும்னா இன்னைக்கு இங்க ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்குது தமிழக அரசு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இல்ல நீங்க வந்து கிரைசிஸ்ங்கறத உங்க கட்சிக்குள்ள இருக்கிறத பத்தி சொல்லல. இல்ல கட்சியிலயும் கிடையாது, ஆட்சியிலயும் கிடையாது, கட்சியில கிடையாது. பல பொருள்கள் இருக்கு. நான் சொல்ற பிரச்சனைங்கிறது காவிரி போன்ற பிரச்சனைகள்ங்கிறது மிகப்பெரிய கிரைசிஸா இருக்கு. இது தமிழ் சமூகத்துக்கே பெரிய பிரச்சனை. நான் அதை தான் வந்து சொல்றேன். நீங்க வேற எந்த பொருளையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேணாம். நான் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான அடிப்படையான டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய நிலையில
இன்னைக்கு இது வந்து ஏன் வந்து ஒரு பொறுப்பு ஆளுநரை போடணும், ஒரு நிரந்தர ஆளுநரை இங்கே போடலாம் இல்லையா? அவங்ககிட்ட ஆள் இல்லையா? லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களை தான் போட போகிறாங்க. இவரே வந்து ஆர்எஸ்எஸ்காரர், ஏபிவிபியில் பொறுப்பில் இருந்தவர், அவங்க இதில் இருந்தவர் தான் இப்போ ஆளுநராக போட்டிருக்காங்க. முன்னே அவங்க கட்சியோட அமைச்சராக இருந்தவர், அவர் தான் ஆளுநராக போட்டிருக்காங்க. அப்படி ஒருத்தர் யாரையாவது போட வேண்டியதானே? தமிழ்நாட்டை சேர்ந்தவரை கொண்டு போய் ஏதோ வடகிழக்கு மாநிலங்கள்லாம் ஆளுநராக போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி இருக்கவரை கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுமா? ஏதோ அவங்களுக்கு ஆளை தானே போட போகிறீங்க. ஏன் இது வரைக்கும் போடாமல் வச்சுருக்கிறாங்க? இதுக்கு வந்து என்ன காரணம் அவங்க சொல்ல போகிறாங்க? இது வந்து ஒரு காரணமும் அவங்களால இது வரைக்கும் சொல்ல முடியல. எனவே இங்கே வந்து இங்கே இருக்கிறதுக்கான இடைக்கால ஏற்பாடு இப்படி செய்யணுங்கிறது, அதே நேரத்தில் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர ஆளுநரை போடணுங்கிற கோரிக்கைங்கிறது மிக முக்கியமானது. இன்னைக்கு நாங்கள் மட்டும் கேட்கல, நீதியரசர் சந்துரு அவர்கள் இது தொடர்பாக கொச்சி போஸ்ட் பத்திரிகையில் ஒரு ஆங்கில கட்டுரையை வந்து விரிவாக எழுதியிருக்கிறார். ஏன் இங்கே வந்து ஒரு நிரந்தர ஆளுநர் வேணும் அப்படிங்கிறது. எனவே இந்த கோரிக்கைங்கிறது அடிப்படையான விஷயம். இதை வந்து அவங்க முதல்ல செய்யட்டும். இல்லது இப்படியெல்லாம் செய்யாத போதுதான் நமக்கு அவங்க மத்திய அரசுடைய எல்லா நடவடிக்கைகளிலுமே வந்து நமக்கு வேற ஒரு உள்நோக்கம் இருக்கோ என்கிற சந்தேகம் தொடர்ச்சியா வருது. உள்நோக்கம் அவர் எழுப்புற சந்தேகத்துக்கு திரு சேகர் பதில் சொல்லட்டும். அவர் அடுத்த இந்த ரவுண்ட்ல இருக்காரு நம்மளோட பேசுறதுக்கு. திருமணி, இந்த சூழல் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப நிறைய ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. இதுல எதிர்க்கட்சிகள் ஒரு வகையில் இந்த அறிவிப்பு குறித்து ஐயத்தை எழுப்புவதும், மறுடத்தில் ஒரு முழுநேர ஆளுநர் வேணுங்கிற கோரிக்கை வைப்பதற்கும் இடையில் என்ன மாதிரியான தொடர்புகளை நீங்க பாக்குறீங்க? இல்லை, இந்த டெவலப்மெண்ட்டுக்கும், அதாவது முதலமைச்சரிடம் இருந்த இலாக்காக்களை பிரித்து ஓபிஎஸ் அவரிடம் கொடுத்ததற்கும் நிரந்தர ஆளுநர் இல்லாததற்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கல. சரி, கவர்னர் இஸ் அ கவர்னர். இப்போ கோபாலகிருஷ்ண காந்தி சமீபத்தில் ஒரு பத்திரிகை எழுதியிருந்தது கூட வந்து ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு பொறுப்பு ஆளுநராக இருந்தால் கூட ஒரு ஆளுநர் தான். இந்த கிரைசிஸுக்கும், அதாவது இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஆன் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் கவர்னர் எப்படி பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு நிரந்தர ஆளுநர் இல்லைன்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேற டாபிக். அது கண்டிப்பாக நிரந்தர ஆளுநர் தேவை. அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு கிரைசிஸ் மாநிலத்துக்கு தேவைதான். பட் இந்த பர்டிகுலர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதில் கிரே ஏரியாஸ் நிறையா இருக்குது. அந்த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் தான் கவர்னர் வந்து எந்த காரியத்தையுமே பண்ண முடியுன்றதான் பரவலாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். மரபும் அதுதான். உங்களுக்கு வந்து இந்த அட்வைஸ்ன்றது தான் வந்து ஆக்சுவல் கிரே ஏரியா. அதை வந்து நீங்கள் வந்து ஓரலாக இருக்கலாம், அல்லது வந்து அது ரிட்டனாக இருக்கலாம், அல்லது வந்து அது வந்து பிட்வீன் த கான்ஃபிடென்ஷியல் டிரான்சாக்ஷன் பிட்வீன் த கவர்னர் அண்ட் த சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸில் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள். பட் இப்போ வந்து கடந்த 22 நாட்களாக நம்முடைய முதலமைச்சர் உடல்நலம் குன்றி இருக்கும் பொழுது நீங்கள் அப்போலோ மருத்துவமனை கொடுத்த அந்த ப்ரெஸ் ரிலீசஸ், குறிப்பாக அக்டோபர் 3, அக்டோபர் 8, அக்டோபர் 10, அந்த 3 மெடிக்கல் புல்லட்டின்னு சொல்லுங்கள் அல்லது ப்ரெஸ் ரிலீஸ்னு சொல்லுங்கள், அதை வைத்து பார்த்தால் இந்த அட்வைஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்து கவர்னருக்கு போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நமக்கு தோணுது. அதாவது நான் சொல்றது, முதலமைச்சர் எப்படி அட்வைஸ் கொடுத்தாருன்னு நாம் வந்து யூகத்தின் அடிப்படையிலோ அல்லது வந்து ஒரு புலனாய்வு செய்தோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செய்தோ எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்போலோ மருத்துவமனையின் செய்தி குறிப்புகள், அதில் இருக்கக்கூடிய அவங்க ரெசிப்ரேட்டரி சப்போர்ட்ன்றாங்க, செயற்கை சுவாசம், பாசிவ் பிசியோதெரப்பின்றாங்க, பிறருடைய உதவியால் உங்களுக்கு வந்து அந்த கை கால்களை அசைக்க கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஸோ இது போன்ற சில மெடிக்கல் டேர்ம்ஸை வந்து அப்போலோ மருத்துவமனை தன்னுடைய செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக. நாம் அவற்றின் அடிப்படையில் இப்போ கலைஞரோ அல்லது வந்து பாமகவை சேர்ந்தவர்களோ அல்லது வந்து இப்போ சில வழக்கறிஞர்கள், அரசியல் சாசனம் தெரிந்த வழக்கறிஞர்களோ சொல்லக்கூடியது எல்லாமே இந்த பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை வைத்து தான் கேள்வி கேட்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து ஆளுநர் எப்படி இதை வந்து டிஃபெண்ட் பண்ணுவார்? ஏன்னா நாளைக்கு இந்த விஷயம் ஒருவேளை நீதிமன்றங்களுக்கு போனால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும். அப்போ வந்து கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சூழல் வரும். அரசியல் கட்சிகள் அதை எதிர்ப்பதனால தான் நீங்க சொன்ன அந்த இதுல இருந்து இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதே அரசியல் கட்சிகள் தான் ஒரு மாற்று ஏற்பாடு வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. சூழல் சற்று சிக்கலான ஒரு சூழல். முதலமைச்சருடைய அந்த மருத்துவ விஷயங்களை தொடர்ச்சியான அந்த ஹெல்த் புல்லட்டின்ஸ் மூலமா, நம்ம மெடிக்கல் புல்லட்டின்ஸ் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டாகிவிட்டது, இனி நிர்வாகம் சரியாக நடக்கும் அப்படிங்கிற இடத்துல இவர்கள் ஒரு கூடுதல் உந்து சக்தியாக இருந்திருக்கணுமா, இல்ல இது போன்ற சந்தேகங்களை எழுப்புவதன் மூலமாக அதை வந்து அவங்க இன்னுமே டீஸ்டெபிலைஸ் பண்றாங்க, இந்த இடத்துல பாலிடிக்ஸ் பிளே ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இல்ல டீஸ்டெபிலைஸ் பண்றாங்கன்னு நான் கண்டிப்பா நினைக்கல. கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது நீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப இந்த சந்தேகங்கள் எழுவது எப்படி அந்த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் கவர்னர் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்பது எதுலேருந்து வருதுன்னா, நான் சொன்னது போல இந்த 3 பிரஸ் ரிலீஸ் அக்டோபர் 3, 8, 10 தேதிகளில் அந்த பிரஸ் ரிலீஸ்லேருந்து தான் இந்த சந்தேகமே வருகிறது. ஏனெனில் ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இல்லை என்பது பரவலான புரிதலாக அப்போலோ பிரஸ் ரிலீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும் பொழுது எங்கு சந்தேகம் வருகிறது என்றால், ஜனதா இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர் டாக்டர் சுவாமி அவர்கள் ஒரு பாயிண்ட்டை சொன்னார். அவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வேணும்னாரு, அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது எல்லாரும் அபத்தமானது, அதை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் அவருடைய அந்த ட்வீட்டில் 2வது பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்ட சில சக்திகள் அரசியல் இங்க வந்து முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை அனுமதிக்க கூடாதுன்னு சிலர் அவர் நேம் பண்ணி சொல்றாரு. இப்பொழுது அந்த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் கவர்னர் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்னும் பொழுது கலைஞரோ அல்லது பாமகவை சேர்ந்தவரோ அல்லது விஜயகாந்தோ கேட்பது என்பது அது சம்பந்தப்பட்டது. ஆகவே நீங்கள் அதை ஒதுக்கிவிட்டு இதை பார்க்க முடியாது. இது வந்து ரொம்ப உடைத்து சொல்வதென்றால் 84 இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சொன்னீர்கள் 84 25/10/84 கெசட் நோட்டிபிகேஷன்ல வந்தது, தெளிவா வந்தது. அப்போ வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் அப்ப கிடையாது. இன்னைக்கு என்ன நிலைமை நமக்கு தெரியும். ஆகவே அதுதான் வந்து இந்த சந்தேகத்திற்கான அதுதான் இந்த சந்தேகத்திற்கான எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய அந்த சந்தேகத்திற்கான துவக்க கட்டம் என்பது இந்த நிலைமை. இல்ல அதுல எங்களை பொறுத்தளவில் நாங்க வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடு வேணும்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார். அதுல வந்து பொறுப்பு முதலமைச்சர்னோ துணை முதலமைச்சர்னோ அதை வந்து போட முடியாது, அதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி நாங்கள் ஒரு இடைக்கால அரசை நடத்திட்டு போகிறதுக்கான இடைக்கால ஏற்பாடுன்றோம். இப்போ இந்த இடைக்கால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் வரவேற்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு இது இல்லை. உடனடியாக இவங்க தமிழ்நாட்டு நலன் பற்றியான முடிவுகளை வந்து மேற்கொள்ளணும். 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வருது, இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறாங்க காவிரி இந்த டெக்னிக்கல் கமிட்டி வந்து. அதை பற்றியான விஷயங்களில் வந்து உடனடியாக அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ இந்த இடைக்கால ஏற்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த விவாதங்கள் பல பேரும் எழுப்புறது போல, குறிப்பாக வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து விரிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. வந்திருக்க அறிக்கையிலேயே வந்து அதுதான் மிக டீட்டெயிலான ஒரு அறிக்கைன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து அவர் இதெல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணுறார். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தோற்றுவாய் வந்து கவர்னருடைய அந்த ப்ரெஸ் ரிலீஸில், கவர்னர் ஆஃபீஸர் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கிற ஆன் தி அட்வைஸ் ஆஃப் சிஎம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இது எல்லாத்துக்குமான தோற்றுவாயா இருக்குது. எனவே இதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது வந்து ராஜ்பவன் தான், அவங்க தான் இதை சொல்லணும். அதுதான் குறைந்தபட்ச அரசு வழக்கமாக பிரஸ் ரிலீஸ்ல வந்து ஆளுநர் கையெழுத்திடுவது வழக்கம் கிடையாது. இது வரைக்கும் அப்படி கையெழுத்திட்டது கிடையாது. அது ஒரு அரசு இதழாவது வெளியிடப்பட்டிருக்கலாங்கிற அந்த ஒரு டிமாண்ட் இருக்கு. நம்ம அதை பற்றியும் பேசலாம். திரு எஸ்.ஆர். சேகரிடம் பேசிவிட்டு வருகிறேன். திரு எஸ்.ஆர். சேகர், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முக்கியமான கோரிக்கையை எழுப்பி இருக்கிறது. ஏற்கனவே பொறுப்பாளர் போடப்பட்ட போதே ஒரு இரு பெரிய மாநிலங்களுக்கு ஒருவரை பொறுப்பாளராக நியமிப்பது எப்படி சரி அப்படின்னு விவாதங்கள் எழுப்பப்பட்டன. இதே அவையில நம்ம கூட அதை பத்தி விவாதிச்சிருக்கிறோம். இந்த தருணத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் உடல்நிலை, அவரது இலாக்காக்கள் பிரிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு சூழல், இது போன்ற ஒரு நிலையில் ஒரு முழுநேர ஆளுநர் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயங்களுக்கு மத்திய அரசு ஏன் இதுவரை செவிசாய்க்கவில்லை, ஏன் காலதாமதம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் வந்து ரவிக்குமார் அவர்களுடைய பேச்சை முழுமையாக கேட்டேன். நீங்களும் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கேட்டிருக்கீங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் போடலாமே, சதாசிவத்தை போடலாமே, இதை நம்ம தள்ளி இருக்கக்கூடிய 1000 கிலோமீட்டரில் போடலாமே, இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ரவிக்குமார் மாதிரி ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸ் என்னங்கிறது பாருங்க. ஆளுநர் போடவில்லை, அதாவது அது வந்து பொறுப்பு ஆளுநர் இஸ் அ ஃபுல் டைம் ஆளுநர், ஆளுநருக்கு உண்டான எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. இதே மாதிரியான கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப ரேரா இப்பதான் வந்திருக்கிறது. அதனால இது பேசப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களில் இப்போ வந்து 3-4 மாநிலங்களில் வந்து அடிஷனல் சார்ஜில் தான் ஆளுநர்கள் இருக்காங்க. ஆளுநர்கள் கிடைச்ச உடனே போடுவாங்க. தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் 2.5 வருஷமா ஒரே ஆளுநர் தான் கவனிச்சுட்டு இருக்கார். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, மத்திய அரசாங்கத்தினுடைய விஷயம், இது செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இது செய்யாதனால ஒரு பெரிய குற்றம் அல்ல. இதை ஒரு அரசியலாக்க முயற்சிப்பது என்பதுதான் ஒரு விசித்திரமான விஷயமாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது விஷயம், இப்ப நம்ம கலைஞர்களுடைய அறிக்கையை பற்றி முதல்ல 4 பேர் பேசி முடித்தார்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் ஆக வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? தொடர்ந்து வரிசையாக பார்க்கின்ற போது முதல்ல ஜெயலலிதாவினுடைய உடல்நிலையை பற்றி மிக விரிவாக அவர்களுக்கு மனதில் தோன்றிய விஷயங்களை எல்லாம் கலைஞரும் சரி, காங்கிரசும் சரி, பல்வேறு கட்சிகளும் சரி பேசினார்கள், பிஜேபியை தவிர. அதற்கு பின்னால் ஆளுநர் போயிட்டு வந்தோம்னா ஆளுநருடைய அறிக்கைக்கு திமுகவிலிருந்து பரிமேல் அழகர் உரை எழுதினார்கள். நம்ம அண்ணன் வைத்தியலிங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு பல்வேறு பேர்கள் அதெல்லாம் அதில் சின்ன சின்ன நுணுக்கங்களை எல்லாம் கண்டுபிடித்து பேசினார்கள். பின்னாலே வந்து ரவிக்குமார்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் இடைக்கால முதல்வர் வேண்டும், வேறு பொறுப்பு முதல்வர் வேண்டும். இப்ப அதற்கான ஒரு வழி பிறந்து விட்ட பிறகு அந்த அறிக்கையில் மீது இப்போது கோனார் தமிழ் உரையெல்லாம் விவாதிக்கப்படுகிறது. நான் கேட்கிற கேள்வி, தமிழ்நாட்டில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் ஆகக்கூடாது, ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்காங்க, அரசாங்கத்தில் ஆட்சி நடக்க வேண்டும். இந்த எண்ணம் உங்களுக்கு உண்மையிலே இருக்குமானால் இது வந்து இதுல வந்து 166 3வது பிரிவை படித்து பார்த்து அதுல வந்து நிச்சயமாக நிறைய விஷயங்களை பேசி நீங்கள் விவாதம் பண்ண முடியும்.
ஆனா உண்மையிலேயே கேட்பவனுடைய நோக்கம் என்ன? வரிசையாக ஒவ்வொன்றா கேட்டுட்டு வந்தீங்கல்ல, கேட்டுட்டு வந்ததற்கு பின்னாலே இன்றைக்கு பொறுப்பு முதலமைச்சர் என்ற பரிணாம பேச்சு கொடுக்காவிட்டால் கூட அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரிச்சு கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடுடைய அமைச்சரவை இப்போது கான்ஸ்டிடியூஷனா செயல்படுகின்ற ஒரு நிலைமையும் எதிர்காலத்திலே வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகி இருக்கிறது அல்லவா? இந்த சூழ்நிலையில இவர்கள் திமுகவினுடைய உண்மையான நோக்கம் என்ன விளக்க வேண்டும் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஸ்டாலின் அவர்கள் இதை வரவேற்று இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயத்தை விளக்கட்டும். வைத்தியலிங்கம் யாரோடது சரி என்று அவர் விளக்கட்டும். ஆக திமுக எப்போது பழம் நழுவி பாலில் விடும், அவர்கள் ஆட்சி அடுத்தாப்புல கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தான் தொடர்ந்து இந்த விவாதத்தை நகர்த்தி போகிறதே தவிர இதுல வேற ஒரு அவர்களுக்கு உண்மையிலே உள்நோக்கம் ஆட்சி கவிழுமா, அடுத்த ஆட்சி வரலாமா என்கின்ற நோக்கத்தில் தான் அவருடைய செயல்பாடுகள் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் நடக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் திட்டமிடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றதை நோட்டி எனக்கு எழக்கூடிய கேள்வி, இந்த கான்ஸ்டிடியூஷனல் படி, இந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் படிதான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது என்றால் இது இப்படித்தான் செயல்பட்டது அப்படின்னு வெளிப்படையாக அறிவிப்பதில் ஆளுநருக்கு என்ன சிக்கல் இருக்கு? நீங்க சொன்ன 166/3 எந்த இடத்துலயுமே ஆஸ் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இல்ல, அதற்குள்ள நம்ம நிறைய விவாதிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதையும் ஒரு பிரஸ் ரிலீஸாக நீங்க பல உதாரணங்கள் எடுத்துக்கொண்டால் கெசட் நோட்டிபிகேஷன் தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது 84 மட்டும் இல்ல, பல மாநிலங்கள் எடுக்கலாம். அது ஒரு பிரஸ் ரிலீஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியலமைப்பு சட்டம் மிக பலவீனமாக கையாளப்பட்டிருக்குன்னு கேட்பதில் என்ன தவறு இருக்கு? இல்ல, நான் இப்ப கேட்கிறேன், ஏற்கனவே ஆளுநர் அங்கு போன உடனே முதலமைச்சரை அவர் பார்க்கவில்லை, டாக்டர்ஸனுடைய ஒப்பீனியனை மட்டும் கேட்டுட்டு வந்தார், பார்க்கலைங்கிற மாதிரி அந்த அறிக்கையானது விவாதிக்கப்பட்டது. முதலமைச்சரை பார்க்கவில்லைன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கு மறுபடியும் முதலமைச்சருடைய ஒப்புதலே இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆனால் இன்றைக்கு தேவை என்ன? தொடர்ந்து ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை குன்றிய 22 நாளாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லவா? மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது அல்லவா? 126(3) என்கின்ற அந்த சட்ட விதிகளிலே ஆளுநருக்கு அதே மாதிரி அப்பாயின்ட் பண்ணுவதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா? உண்மையிலேயே தமிழ்நாடு அரசாங்கம் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் வர வேண்டாம் என்று நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகின்ற வாதங்கள் புரியும். மாறாக எப்போது இந்த அமைச்சரவை கவிழும், எப்போது அடுத்த ஆட்சி, அப்ப ராகுல் காந்தி வருகின்ற போதே நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோம்னு சொன்னாங்க. இப்ப உண்மையிலேயே இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியானது தமிழ் மக்களுக்கு சரியாக போய் சேர வேண்டும், உடல்நிலையை கருத்தில் கொண்டு இங்கு பெரிய அளவிலே கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் வரக்கூடாது என்று நினைக்கின்ற அரசு மத்திய அரசாக இருக்கிறது என்பது புரிகிறது அல்லவா? எனவேதான் இதுல பெரிய ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்காமல் ஆளுநருக்கு உண்டான உரிமையை மட்டும் பார்த்து, இங்க இருக்கிற உரிமைகளை பார்த்து ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் முழுமையா உங்க இருவரிடம் பதிலையும் திரு சேகர் வைத்த விமர்சனத்துக்கான பதிலையும் கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு வைத்திலிங்கம், உங்களிடமும் திரு ரவிக்குமாரிடம் நிறைய விஷயங்களை திரு சேகர் முன்வைத்திருந்தார். உங்களுக்கு பதில். சேகர் கலைஞருக்கும் தளபதிக்கும் ஏதோ முரண்பாடு இருக்கிற மாதிரி அவர் கற்பனை செய்து கொண்டு சொல்றாரு. தளபதி முதலில் வரவேற்றார். கலைஞர் கூட தன் அறிக்கையில அரசு இயந்திரம் தொடங்கி இயங்கிட வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவே கருதுகிறேன்னு சொல்லி தான் அந்த ஏற்பாடுகளை பற்றி நான் குறை சொல்லலைங்கிறத சேகர் மனசில் வச்சுக்கணும். அதனால அது இல்லை, உங்களை போல அரசு இயந்திரம் சுத்தம் இங்கே முடங்கி விட்டது, ஜனாதிபதி ஆட்சி இங்கே அமல்படுத்தணும்னு சொன்னது சுப்பிரமணிய சாமி உங்க கட்சி தான், நாங்கள் சொல்லலை. எதிராளி யார் எங்க இந்த இரட்டை குரல் உங்களுக்கு தான் பழக்கமானது தவிர எங்களுக்கு அல்ல, நாங்கள் ஒரு குரல் தான் பேசுகிறோம், அதுல மாற்றம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன் ஆகக்கூடாதுங்கிறது தான் எங்கள் நோக்கம் தவிர ஆகணுங்கிறது இல்லை. அது மட்டும் நிச்சயமாக சொல்லுது நாங்கள் சொல்ல ஆசைப்படுகிறோம். இந்த தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர் ஆளுநர். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன், அதையே நீங்க டிஃபெண்ட் பண்ணணுமா? அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்னங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க இந்த கட்சிக்கு துணையாக வருகிறீர்களா அல்லது இந்த கட்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்று பல்வேறு வாதங்கள் வருது. அதுக்கெல்லாம் நான் போகல. ஆனால் உங்களுடைய நோக்கம் தான் எந்த கட்சி இல்ல, உங்களோட பாரதிய ஜனதா கட்சி சொல்றேன். அது வேண்டாம். ஆனால் இப்பொழுது அதாவது ஒன்றை மட்டும் நான் தெளிவுபடுத்துறேன், கான்ஸ்டிடியூஷன் பிரேக் டவுன் ஆக கூடாதுங்கிறதுனால அரசியல் சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். அது கொச்சைப்படுத்தப்பட கூடாது, அதனுடைய பொருள் மாறிவிடக் கூடாது என்பதுதான் கலைஞருடைய ரவிக்குமார். இல்ல அதுதான் அவரு என்னன்னா, கவர்னர் போயிட்டு சொன்ன அறிக்கையை பத்தி விவாதிச்சீங்க, இப்பயும் இது விவாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு.
இப்போ இருக்கிற பிரச்சனையா அவர் கவர்னருடைய ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு பாயிண்ட்டு, அதனால தான் இன்றைக்கி சர்ச்சையே வருது. அதை பற்றி பேசினா அவர் அங்கே போயிட்டு வந்ததை பற்றி ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்ததை பற்றி பேசுகிற, அதை பற்றின டிபேட் கிடையாது. இன்னொன்று கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் வந்து அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் சொன்னது போல் கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இங்கே வந்து பயங்கரவாதிகள் எல்லாம் அப்படியே தலைவிரிச்சு ஆடுறாங்க. அதுவும் யார் ISIS, விடுதலை புலி ஆதரவாளர்கள், திராவிடர் கழகங்கிற பெரிய பயங்கர எப்படியெல்லாம் வந்து இட்டுக்கட்டி இங்கே வந்து உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை 6 மாதத்துக்கு உடனே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இராணுவத்துக்கு இருக்கிற அந்த ஆயுத ஸ்பெஷல் ஆக்ட், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பவர் ஆக்டை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்லாம் சொல்லவர் அவங்க கட்சியை சேர்ந்த வந்து மூத்த தலைவர்கள் ஒருவர் தான். எனவே இங்கே பிரேக் டவுன் ஆகணும்னு மற்ற யார், நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார இவங்க வந்து இங்கே ஏதாவது குழப்பம் பண்ணுறதுக்கு முற்படுறாங்கங்கிற சந்தேகம் இன்றைக்கி எல்லாருக்கும் வலுவாக வந்துட்டு இருக்கு. மத்திய அரசு வந்து இயல்பாக அவங்க சட்டப்பூர்வமாக செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சால் யாருக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரியான ஐயம் எழுகிற மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் செய்வதனால்தான் இன்னைக்கு வந்து இந்த கேள்விகள் எழுதே தவிர வேற ஒன்று. நாங்கள் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசல, நீங்கள் இது உள்ளார வந்து குழப்ப எதுவும் முற்படாதீங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது கவர்மெண்டுடைய ரொட்டீன் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு சார். இதில் பிரேக் டவுன், கிரைசிஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய அளவில் கற்பனையான ஒரு கற்பனைகளை வந்து கதை, திரைக்கதை, வசனம்லாம் இவங்க தயாரிக்க வேண்டியதில்லை. ஒன்று திரு சுப்பிரமணிய சாமி சொன்னாங்க, ஏது கவர்னர் ரூல் கொண்டு வரணும், ஆர்டிகல் 356 பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதே இதை நேற்றைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற அந்த கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர்ல ஒருத்தர் வந்து அவர் முரளிதர் ராவ் அவர் சொல்லியிருக்காரு, சுப்பிரமணிய சாமியினுடைய கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து அதை இக்னோர் பண்ணிட்டோம். நாங்கள் சுப்பிரமணிய சாமியை பொருட்படுத்தவில்லை, சுப்பிரமணிய சாமியுடைய கருத்தை நிராகரிச்சிட்டோம். அதனால வந்து சுப்பிரமணிய சாமி இல்ல, யாருமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த எக்கு கோட்டையை தொட்டு பார்க்கறது கூட முடியாது. இது அம்மாங்கிற ஒரு அற்புதமான சக்தியினுடைய தலைமையில இது ஏங்குற ஏக்கம். அதனால எங்களுக்கு இவங்களை பற்றிலாம் எதை பற்றியும் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அது இதெல்லாம் சொல்றாங்க, ஒண்ணும் கிடையாது. அம்மா இன்னொரு 10 நாள்ல வந்துருவாங்க. தமிழ்நாடு முழுக்க அனைத்து, அதாவது மத வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடுகள் கடந்து அனைவருமே அம்மா வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அம்மா நிச்சயமா ஒரு 10 நாள் 15 நாள்ல வந்துருவாங்க. நீங்க அது இல்ல, நான் என்ன நீங்க இந்த கிரைசிஸ் இதெல்லாம் பொலிட்டிக்கல், அதாவது இன்னொன்னு கேளுங்க சார், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு சார், இங்க ஒண்ணுமே கிடையாது. இல்ல திரு செல்வம், நம்ம விவாத பொருள் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும். நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டியது இல்ல, விவாதம் வேறு வகையில திசை மாறி போவதும் நம்மளால இங்க அனுமதிக்க முடியாது. கேள்வி இங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நிச்சயமா அதை 100% செய்திருக்கிறோம் அப்படிங்கறத மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தாவிட்டால் நாளை இந்த விஷயம் நீதிமன்றத்திற்கு, அரசியல் கட்சிகளால் வேண்டாம், வேறொருவரால் நீதிமன்றத்திற்கு போகும்போது கூட சிக்கல் ஏற்பட்டா மறுபடியும் அரசு நம்ம இப்போ வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. நான் இன்னொன்னு கேளுங்களேன், அரசியல் சட்டத்தினுடைய 166வது பிரிவு சப்கிளாஸ் 3 படி மாநில ஆளுநருக்கு உரிய அதிகாரத்தின்படி மாநில ஆளுநர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவிடம் இருந்து ஆலோசனை வந்ததாக மாநில ஆளுநர் சொல்றாங்க. அதை எல்லாரும் நம்புறாங்க. அங்கதான் மறுபடியும் விவாத பொருள் ஆர்டிகல் 166(3) இருக்கு இல்லையா, அதுல எங்கேயுமே முதலமைச்சரிடம் அறிவுரை கேட்கணும் இல்ல. நீங்க சட்டம் இல்லன்னு சொல்லுங்க, மரபா எடுத்துக்கிடுங்க, மரபா எடுத்துக்கிடுங்க சொல்றேன். அதாவது இது போன்ற சட்ட நுணுக்கங்கள் குறித்து இப்போதைக்கு விவாதிக்க வேண்டாம். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம ஒரு வேக்கம் இருந்தது, அதை ஃபில் பண்றதுக்கான வேலைகள் நடந்து விட்ட பிறகு அரசியல் ஆயத்திற்காக அடுத்த கட்டத்தை பேசுறாங்க அப்படின்னு சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, எல்லாமே பாலிடிக்ஸ் தான். இது சும்மா நம்ம வந்து நடிக்க முடியாது, பாலிடிக்ஸ் இல்லை நடிக்க முடியாது. ஆளும் கட்சி வந்து சில காரியங்களை செய்வதும், எதிர்க்கட்சிகள் வந்து இன்றைய ஆளுநருடைய அந்த நேற்றைய அறிவிப்புக்கு பிறகு வந்து சில கேள்விகளை எழுப்புவதும் என்பது எல்லாமே அரசியல் தான். ஆனால் அது அரசியல் சாசனத்திற்கு உட்பட்ட அரசியலா, அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்ட அரசியலான்றதான் கேள்வி. நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ யாராவது நீதிமன்றங்களுக்கு போனாங்கன்னா நமக்கு தெரியாது என்ன நடக்கும், ஏன்னா கோர்ட்ஸில் என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நம்மளால். ரெண்டாவது, இப்போ கவர்னர் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி சைன் பண்ணி இந்த அறிவிக்கை வந்திருக்கிறது. அப்போ ஆப்வியஸ்லி அவங்க கிட்ட வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கலாம். இன்னொன்று, நான் முன்பே சொன்னது போல வந்து உங்களுக்கு அந்த ஏரியா வந்து கிரே ஏரியா அட்வைஸ்ன்றது, அதை எப்படி வேணால் வியாக்கியானம் கொடுக்கலாம். சரி, இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நீட்சி பண்ணி பாருங்கள், அதாவது அரசியல் ரீதியாக அதை பேசுங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தெரியும் ராகுல் காந்தி விசிட்டுக்கு பிறகு வந்த நிலைமை என்ன, அதுக்கு முன்னால் நிலைமை என்ன, அதற்கு பிறகு என்னன்னு தெரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து ரூலிங் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும்
அவங்க வந்து இப்போ இந்த ஒரு மாற்று ஏற்பாடு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது வந்து அவங்க வந்து ஒரு ஜெயலலிதாவை தவிர வேறு எவரையும் அவர்கள் முதலமைச்சராக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இப்போ ராகுல் காந்தி வந்த பிறகு வந்து அந்த கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக உடைத்து சொல்வதென்றால் ராகுல் காந்தியின் வருகை என்பது வந்து பிஜேபியையும் கவர்னரையும் வந்து ஜஸ்ட் ஒரு பேக் ஃபுட்ல தள்ளி இருக்குது. இவங்க வந்து அந்த இடைக்கால முதல்வர் வேண்டும், அதாவது ஜெயலலிதாவுக்கு மாற்றான ஒரு முதல்வர் வேண்டும் என்ற கோரிக்கை சற்று பின்னடைய செய்தது என்பது வந்து ராகுல் காந்தியின் வருகைக்கு பிறகுதான். இதில் ஃபுல் ஃபிளெஜ்டா அது பாலிடிக்ஸா மாறிவிட்டது. அது ரெண்டாவது வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு வந்த நிலைமை என்பது வந்து உங்களுக்கு வந்து அந்த பொறுப்புகளை மாற்றி கொடுப்பது என்ற அளவில் மத்திய சர்க்காரை வந்து சற்று பின்னோக்கி தள்ளியது, பேக் ஃபுட்ல தள்ளினது வந்து ராகுல் காந்தியோட விசிட் தான். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு கோல் போஸ்ட் மாறி இருக்குது. ஜெயலலிதாவின் உடல்நிலை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் என்பதை தாண்டி இன்றைக்கு வந்து இந்த அறிவிக்கை சம்பந்தமாக இந்த முதல்ல வந்து இடைக்கால முதல்வர் இருந்தது, அதற்கு பிறகு வந்து இப்பொழுது இந்த போர்ட்போலியோ அலோகேஷன் வந்து அது வந்து சட்டப்படி செய்யப்பட்டிருக்கிறதா, அதாவது அரசியல் சாசனப்படி செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா என்ற அளவில் அந்த கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்குது. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இதுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் நம்ம பார்க்கணும் நான் விரும்புறேன். சரி, திரேசா சேகர் குறுக்கிட்டீங்க, ஒரு நிமிஷம் அவர் குறுக்கிட்டாரு. திரேசா சேகர் குறுக்கிட்டீங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல நான் அதாவது நாங்கள் நினைக்காததெல்லாம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி வைத்திலிங்கம் அவங்களுடைய கட்சிக்கு 90 MP MLAக்களை வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிக்கும் இல்லாமல் நம்ம வந்து பாதியில் அதல பாதாளத்தில் நிற்கிறோமேங்கிற பயத்தில் அதற்கு ஒரு வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிற, அதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற பயத்தில் பேசப்பட்ட பேச்சதாக தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, பிஜேபி என்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இதை பற்றி கற்பனையே பண்ணலை. தமிழ்நாட்டில் கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன் ஆகாதபடி என்ன ரவிக்குமார் கூட இப்போது அழகாக சொன்னார், மணியும் கூட சொன்னார். மணி சொல்லுகின்ற போது ராகுல் காந்தி வருகைக்கு பின்னால் பிஜேபியினுடைய மத்திய அரசினுடைய ஸ்டாண்டு மாறி இருக்குதுன்னு. ராகுல் காந்தியினுடைய வருகை அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது மணிக்கே தெரியும். அந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆள் இல்லை அவர். ரெண்டாவதாக இன்றைக்கு ஒரு 15 நாள் தாண்டி போய்விட்ட பிறகு தமிழ்நாட்டினுடைய இது ஆட்சி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தான் கவர்னர் அவர்கள் செயல்பட்டு தன்னுடைய பவரை வச்சு செய்திருக்கிறார்கள். எனவே இதில் வந்து கற்பனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபி சாதாரணமாக செய்யக்கூடிய, மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயங்களை அரசியல் லாபம் கருதாமல் ஏற்கனவே இருந்த கட்சிகள் எல்லாம் அரசியல் லாபத்தை மட்டுமே கருதி, காங்கிரஸ் குறிப்பாக அதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு போனவர்கள் பிஜேபியை அதே நோக்கத்தோடு பார்க்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருகிறது. பிஜேபி செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் செய்திருக்கிறது. இதில் உள்நோக்கம் இல்லை. இந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஹெட் என்று சொல்லக்கூடிய, கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுகின்ற ஹெட், கான்ஸ்டிடியூஷனுடைய ஹெட் கவர்னர். எனவே கவர்னர் வந்து அவருடைய அதிகாரங்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய கடமைகளை உணர்ந்துதான் செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இல்ல, கவர்னர் தனது கடமைகளை உணர்ந்து செய்திருக்கிறார் அப்படிங்கிற உங்க வாதத்தை ஏற்றுக்கொள்கிற அதே நேரத்தில் கவர்னருக்கான உரிமைகள் குறித்து பல வழக்குகள் இந்த நாட்டில் நடந்திருக்கு, பல மாற்றங்களும் சட்ட திருத்தங்களும் செய்யப்பட்டிருக்கின்றதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கு. அது எஸ்ஆர் பொம்மை வழக்கு தொடங்கி அசாம் மாநிலத்தின் வழக்கு என பல வழக்குகளை சுட்டி காட்ட முடியும். ஆனா நீங்க இடைவேளைக்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க, பொறுப்பு ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு முழுநேர ஆளுநர் தான் அப்படின்னு. ஆனா இந்த விவகாரத்தில் குறிப்பாக முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல் 8 நாட்களுக்கு தமிழகத்தில் ஆளுநர் கிடையாது. அவருக்கான பொறுப்பு மகாராஷ்டிரத்தில் இருந்தது. அவர் மகாராஷ்டிர பொறுப்புகளை பார்த்து கொண்டிருந்தார். ஷெட்யூல்டு இதுல 10வது நாள் தான் அவர் இங்க வராரு, 8வது நாள் தான் அவர்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் கிடைக்குதுங்கிற செய்திகள் இருக்கும்போது இந்த பொறுப்பு ஆளுநரை இன்னும் சில நாட்கள் முதலமைச்சர் தங்கி ஓய்வெடுப்பார் அப்படின்ற செய்திகள்லாம் வரும்போது நீங்க சொல்ற அதே கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருப்பது கூடுதல் பலம் தானே? அதை ஏன் மத்திய அரசு கருத்தில் கொள்வதில்லை? இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட, அதாவது செம்மல் கேட்ட கேள்விங்கனால இதில் வந்து மிகப்பெரிய அரசியல் பின்னணி இருக்கிறதாக நான் கருதலை. அதனால் சொல்கிறேன். ஏன்னா மற்றவர்கள்லாம் வந்து எதெல்லாம் அரசியல் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வியாக இதுவரை அமைந்து வருகிறது. இப்போ முதல் 7 நாட்களுக்கு இல்லை, 8 நாளுக்கு இல்லை, 10 நாளைக்கு இல்லைங்கிறது எத்தனை நாளைக்கு ஆளுநர் தேவை, எத்தனை நாளைக்கு தேவையில்லை என்பதெல்லாம் இல்லை. ஆளுநர் எப்போது தேவையோ அப்போது நிச்சயம் தேவையாக இருந்தாக வேண்டும், அப்போ செய்துதான் ஆக வேண்டும். இப்போது ஒருவேளை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒரு 8வது நாள் தான் கிடைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு பின்னாலே உடனடியாக செயல்பட்டு முதலமைச்சரை சந்தித்து நம்மளுடைய அடுத்த அமைச்சர்கள், அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் சீஃப் செக்ரட்டரியும் பார்த்து என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கிறார். அதற்கு பின்னாலே இப்போது நேற்றைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கிறார். எனவே பொறுப்பாளுநராக இருந்தாலும் பொறுப்பாக செயல்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய மிகப்பெரிய பணி அவரிடம் இருக்கிற காரணத்தினால் அதையும் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்கிறோம், நானும் பார்க்கிறேன். சரி, நான் இப்ப இறுதி கருத்தில் கேட்க நேரத்தில் இருக்கேன். இறுதி கருத்தோட உங்களுடைய அரசில் எங்களுடைய கலைஞருடைய கழகத்தினுடைய இலக்கு கோரிக்கை வந்து அரசு எந்திரம் தொய்வின்றி நடக்க வேண்டும் என்பதுதான். அதுல வந்து அரசியல் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா
பொறுப்பு முதல்வர் வேண்டும். எங்காவது தொடக்கம் தொட்டே முதல்வர் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதுல நாங்கள் விமர்சனத்துக்கு கிட்டவே போகல. எங்களுடைய ஒரே கோரிக்கை அரசு இயந்திரம் தொய்வில் நடக்கணும். அதுக்கு தளபதி அவர்கள் தான் முதல்ல பொறுப்பு முதல்வர் வேண்டும் கேட்டார். அதுக்கு பிறகுதான் பல குரல்கள் எழுந்தன. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நடவடிக்கையை தவிர இந்த கோரிக்கையை தளபதி அவர்கள் எழுப்பவில்லை என்று சொன்னால் இந்த ஏற்பாட்டுக்கு கூட அவர்கள் முன் வந்திருக்க மாட்டார்கள். இந்த ஏற்பாடு செய்யும் பொழுது கூட அதை அரசியல் சட்டப்படி செய்ய வேண்டும், நிலை நிற்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இவர்கள் மீண்டும் அதுல ஒரு கேள்விக்குரிய, சந்தேகத்திற்குரிய, மக்கள் பலவிதமான ஊகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையிலே ஏன் சட்டத்திற்கு புறம்பாக செய்கிறீர்கள் என்றதான் இந்த கேள்வியை நாங்கள் வைக்கிறோம். இது கூட இந்த ஆளுநர் நடவடிக்கை கூட இந்த ஒரு வார்த்தையினாலே சட்டத்தினுடைய பரிசீலனைக்கு நிற்குமா, இது நிலைக்குமா என்பது கூட ஒரு கேள்விக்குரிய அவரை எழுப்பியிருக்கார் என்பது எங்களுடைய கருத்து. சரி திருமணி, நான் கடைசி உங்களை கருத்து கேட்கிறேன். திருமணி, இந்த விவகாரம் இன்னைக்கு இருக்கிற சூழல், ஆளுநருடைய நேற்று அறிவிப்பும் எதிர்க்கட்சி எழுப்பக்கூடிய ஐயங்களும், இந்த ஒட்டுமொத்த எபிசோட், நான் முதலமைச்சரோட ஹெல்த் தனியா வச்சிடறேன், நான் அதை இதுக்குள்ள கொண்டு வரல, அதை நீங்களாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எபிசோட் புல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல கமா போடப்பட்டிருக்கு? கமா போடப்பட்டிருக்கு. இது இதோட முடிய போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் எழுதியது போல இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்படவில்லை, ப்ரோராக் ஆகல. அது ஏன் செய்யலன்னு நமக்கு தெரியல. அப்படி என்றால் நீங்கள் அவசர சட்டங்களை கூட போட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கிரைசிஸ் இருக்குது. அவசர சட்டத்தை நீங்க போடணும்னா முதலமைச்சர் கையெழுத்து போட்ட பரிந்துரை வேணும்ன்றாங்க. இப்ப இருக்க சூழல்ல அது சாத்தியமானு தெரியல. ஆகவே மிகப்பெரிய அளவில் ஒரு முழு அளவிலான அரசியல் நெருக்கடியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஐயம் விஷயம் அறிந்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த கருத்தை நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. இது ஃபுல் ஸ்டாப் கிடையாது, கமாதான். திரு ரவிக்குமார், உங்களுடைய இறுதி கருத்து? இல்லை, திரு மணி அவர்கள் சொன்னது போல நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகளை நம்ம தமிழ்நாடு சந்திக்க தான் போகுது. எங்களுக்கு என்னன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுடைய ஆதாரமான பிரச்சனைகள், குறிப்பாக நதிநீர் உரிமை தொடர்பான, அது காவிரி உரிமை தொடர்பான பிரச்சனை, அது இன்னைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிது. தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைமையை பயன்படுத்தி கொண்டு, குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய உடல்நலத்தை பயன்படுத்தி கொண்டு மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு மேற்கொண்டிருக்கு. இதுல நம்முடைய உரிமையை காக்க வேண்டியது, அதுவும் குறிப்பா அதிமுக காரர்கள் இதுக்காக உரிமை கொண்டாடுவாங்க. இந்த வழக்கு போட்டு நாங்க கெசட்ல நோட்டிஃபை பண்ண வச்சது அவங்க தான் அப்படிங்கிறத உரிமை கொண்டாடுறாங்கன்னா, அவங்க வென்று தந்த அந்த உரிமையை இங்க இப்போ இருக்கிறவங்க கைவிட்டு விடக்கூடாது, நழுவி விட்டு விடக்கூடாது. அதுதான் எங்களுடைய மிக அடிப்படையான கவலை. திரு செல்வம், உங்களுடைய இறுதி கருத்து? அதாவது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள், அது நிதியமைச்சர் அவர்கிட்ட முதலமைச்சர் வகித்த பொறுப்புகள், அந்த துறையினுடைய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன கேட்டீங்கன்னா, கவர்னருடைய இதுலயே அவரை கேபினெட்டுக்கு, அதாவது அமைச்சரவை கூட்டத்திற்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமை தாங்கலான் இருக்கு. அதுல ஓபிஎஸ் தலைமை தாங்கலாங்கும் போது அமைச்சரவை கூடி ஒரு முக்கியமான முடிவெடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு அவருக்குள்ள அதிகாரம் இருக்குங்கிறதான அர்த்தம். அமைச்சரவைக்கு அதிகாரம் இருக்கு, அமைச்சரவைக்கு தலைமை தாங்குற அதிகாரம் திரு ஓபிஎஸ்க்கு இருக்கு. அது ஒண்ணு. அண்ணன் ரவிக்குமார் அவங்க சொன்னாங்க காவிரி பிரச்சனைன்னு சொல்லி. காவிரி பிரச்சனையில இதுவரையிலும் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றங்கள் அனைத்திற்கும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தான் காரணம். ஏன்னா நாங்க தான் இந்த ட்ரிபியூனல் ஜட்ஜ்மெண்ட் கெசட்ல வர்றதுல இருந்து, கெசட் பப்ளிகேஷன்ல இருந்து இப்போ மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்ன நிலை வரைக்கும் நாங்க தான் காரணம். இப்போ அது புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்கி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல 17ஆம் தேதி வரப்போகுது. அதுல தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்காக காவிரி நதிநீர் பாய்கிற அந்த காவிரி பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அன்றாடம் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆலோசனையை பெற்று எப்படி ஆளுநர் இந்த பொறுப்புகளை மாத்திருக்காங்களோ, அதே மாதிரி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அம்மாவுடைய ஆலோசனை பெற்று தமிழ்நாடு அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக அமைச்சரவை கூடி முடிவெடுத்து தேவையான ஆலோசனையை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வாங்க. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை, அடுத்த விவாதத்திற்கு போகாம உங்க இறுதி கருத்தை முடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது அரசு நிர்வாகம் செயல்பாடுகள் எக்காரணம் கொண்டும் தேக்க நிலையில் இருந்திராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் உண்மையிலேயே சொன்னார் என்றால், ஸ்டாலின் அதை வரவேற்றது வேறொரு கருத்தாக எடுத்துக்கொண்டால், அதே சமயத்தில் காங்கிரஸ் அதிமுகவை நோக்கி போகின்ற அளவிலே சில செயல்பாடுகளை செய்து இவர்களுக்கு இடையிலே இந்த உரசல்கள் ஏற்பட்டதால் இப்போது கவர்னருடைய அறிக்கையின் மீது இவர் கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொல்லுகிறேன். நீங்க ஒரு வச்சுட்டீங்க, அவர் இப்ப மறுக்கணும் வாய்ப்பு கேட்கல. ரொம்ப சுருக்கம். ஒரே ஒரு மாலுமி இல்லாத கப்பலாக மாறிவிட்ட அதிமுக ஆட்சி
நீங்க மறுபடியும் அடுத்த கட்ட கேள்வியை தவறுக்கு கொடுக்கிறீங்க. மேல் தவறாக தயவு செய்து செய்திருக்கிறார்கள். அந்த ஆளுநருடைய தவறு அது ஆளுமை இல்லாத கப்பலாக அதை கருதி தாங்கள் அந்த கப்பலை ஓட்டிச் செல்ல வேண்டும் என்ற கற்பனையில் இருக்கிற காரணத்தினால் தான் இந்த அறிக்கை. தெளிவை ஆளுநர் தர வேண்டும். ஆளுமை இல்லாத கப்பலை கடத்துவதற்காகத்தான் கலைஞருடைய அறிக்கையாக இருக்கிறது. போட்டுகிற இந்த திமுகவுடைய கனவு எந்த கட்டத்திலும் நிறைவேற போறது? இன்றைக்கு முதல்வர் அவர்களுடைய எல்லா இலாக்காக்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற திரு OPS அவர்கள் 2 முறை முதலமைச்சராக இருந்து நல்ல அனுபவம் பெற்றவர். நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய நலன்களை விட்டுக் கொடுக்காமல் அவர் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீண்ட காலமாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் கோரி வருகிற அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி பிரச்சனைக்காக அவர் கூட்ட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். போதிய நேரம் இல்லாதனால விவாதத்தை நிறைவு செய்கிறேன். விவாதத்தில் கலந்துள்ளதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசும் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு